let's start with AWS account creation. Okay, so how many of them already have the account? So எத்தனை பேர் already account வச்சிருக்கீங்க? How many of them already have the account? If you already have account, that is good. So if you don't have account, what you can do is you can go and create account. So let's see how to create AWS account. AWS console. Let's type AWS console. So when you type AWS console, you go to AWS console, sign in. Okay, you can see create account. Okay, you can see this create account. So my team will share the account creation video. என் டீம் வந்து account creation video ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரூட் யூசர் இமெயில் கொடுத்துருங்க, உங்க அக்கௌண்ட் நேம் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓடிபி, ஐ திங்க் சம் ஓடிபி வில் கெட். ஆஃப்டர் வெரிஃபைங் யூ செட் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, உங்க ரூட் இமெயில் அட்ரஸ்க்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப் தான். மெயில் கொடுத்து அக்கௌண்ட் நேம் கொடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்தோம், அந்த வெரிஃபிகேஷன் கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வாட் யூ டூ, உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். வை? பிகாஸ் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா எனிஒன் கேன் கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் எனிஒன் கேன் மிஸ்யூஸ். ஏன்னா உள்ள போயிட்டு நீங்க ஏடபிள்யூஸோட சர்வர்ஸ் கிரியேட் பண்றீங்க, அவங்க நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றீங்க, அப்போ யாரோட அது மிஸ்யூஸ் கூட பண்ணலாம். ஸோ அதுக்காக உங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக என்ன பண்றாங்கன்னா உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நார்மலி உங்க விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, அதோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்க டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டெபிட் கார்டுலேருந்து உங்க பர்மிஷன்லேருந்து அவங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு ₹2 கிரெடிட் பண்ணுவாங்க. அதுவுமே எதுக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டானு செக் பண்றதுக்கு ₹2 டெபிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ₹2 திரும்பி உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா the purpose of background verification is நாளைக்கு நீங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். யாருன்னா அப்புறம் வந்து எனிஒன் வித் அ பேட் இன்டென்ஷன் கேன் கம் அண்ட் மிஸ்யூஸ், ரைட்? ஸோ அதனால இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து கூட கேட்டால் கூட அப்போதான் உங்களோட ஒரிஜினல் டேட்டா தர முடியும். இது மாதிரி வெரிஃபிகேஷனே இல்லைன்னா எல்லாருமே ஃபேக் டேட்டாஸ் கொடுத்து அக்கௌண்ட்குள்ள லாகின் பண்ணி they can misuse the resources. ஸோ அதுக்காக தான் வாங்குறாங்க. ஸோ நீங்க ட்ரஸ்ட் பண்ணி பயப்படாம உங்க கார்டு டீடைல்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் உங்களை கவர்மெண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. உங்க ஆதார் கார்டு இல்லை உங்களோட பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கன்சோல் வரும். இதுதான் AWS கன்சோல். ஓகே, ஸோ AWS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமேசான் வெப் சர்வீஸ். AWS stands for Amazon Web Service. Okay, web service உங்களுக்கு தெரியும். Through web console, through this web console, you can access the AWS service. Okay, what is the full form? AWS Web Service through this web console. நீங்க பாக்குறீங்களா இந்த web console மூலமா what you can do is you can access the AWS services. That's called Amazon Web Service. Okay, AWS stands for that means Amazon Web Service. Clear? Good. So உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சோல் தான் வரும். இப்போ AWS பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்ஸ், இந்த நேவிகேஷன் டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா AWS நிறைய டொமைன்ல நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அனலிட்டிக்ஸ் டொமைன்ல இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அப்ளிகேஷன் இன்டகிரேஷன்ல இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, பிளாக் செயின் டொமைன்ல they are providing this service. கம்ப்யூட் டொமைன்ல இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டொமைன்ஸ்ல AWS have lot of services. ஸோ இது நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EC2. Let's get into the concept. Okay, if time permits, we'll do a small project. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கூட நம்ம பண்ணலாம். Okay, everyone ready? Okay, we can do that project. Okay, so EC2. EC2 ஒரு சர்வீஸ் AWSல. Okay, in AWS we have a service called EC2. Okay, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், you just search for EC2, you can see a service called EC2, virtual servers in the cloud. Virtual servers in the cloud. Okay, see, as an architect நான் டைரக்டா இன்ஸ்டன்ஸ் குள்ள போகல, EC2 குள்ள போல. எப்படி ஏன் இந்த EC2 virtual machine சொல்றாங்க பார்க்கலாம், ஏன் இந்த EC2 virtual server சொல்றாங்க டீப்பா பார்க்கலாம். ஸோ இந்த EC2 என்ன சொன்னாங்க, virtual servers in the cloud சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, virtual servers, physical servers கிடையாது. நீங்க கிரியேட் பண்ண போறது it is not a physical server, it's a virtual server. What is virtual server? Virtual server என்ன,
சிம்பிள். ஃபர்ஸ்ட் எதுக்கு வர்ச்சுவலைசேஷன் நான் சொல்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேண்ட் பை பண்றீங்க வச்சுக்கோங்க. ஒரு லேண்ட் பை பண்றீங்க. ஓகே, அந்த லேண்ட்ல ஓகே என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு வீடு கட்டுறீங்க. இங்க ஜஸ்ட் இங்க ஒரு ஹவுஸ் கட்டுறீங்க. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிங் ஹவுஸ். லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஹவுஸ் 1. ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ஹவுஸ் கட்டுங்க. திஸ் கால் அஸ் ஹவுஸ் 1. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இங்க ஒரு வீடு கட்டுறீங்க. வாட் எவர் இஸ் ரிமைனிங் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுமா ஆகாதா? நம்ம ரைட் ஆகிறோம், வேஸ்ட் ஆகுமா? இந்த ஸ்பேஸ்ல ஹவுஸ் இருக்கு, இந்த ரிமைனிங் ஸ்பேஸ்ங்கிறது வேஸ்ட் ஆகுமா? அப்போ இப்போ என்ன பிரச்சனை பண்ணா ஒருத்தர் வந்து வீடு கேட்கிறார். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஒரு பிளேஸ்ல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஓகே ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிளி லிசன். எனக்கு வந்து ஒருத்தர் வீடு கேட்கிறாரு. ஓகே, எத்தனை பேர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 to 20 ஃபேமிலிஸ் கேட்குறாங்க. 10 to 20 ஃபேமிலிஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு வந்து ஸ்டே பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் 10 to 20 30 ஃபேமிலிஸ் கிட்ட எனக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த லேண்ட்ல மொத்தம் நான் ஒரே வீடாக கட்டினேன்னா 10 to 20 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ஃபேமிலி தான் நான் யூஸ் கொடுக்க முடியும். இந்த வீட்டில் ஒரே வீடாக கட்டுறேன், ஒரே ஹவுஸ் கட்டுறேன். இதுல ஒரு வீடியோ யூஸ் பண்ண முடியும், ஒரு ஃபேமிலிக்கு தான் தர முடியும். அவன் ரைட் ஆகலாம். ஏன்னா லேண்ட் அந்த அளவுக்கு பெரிய லேண்ட். ஒரு பெரிய லேண்ட்ல போயிட்டு நான் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு வீடு கட்டுறேன். ஓகே, மொத்த லேண்ட்லயும் ஒரே வீடா கட்டுறேன்னா இதுல வந்து ஒரு ஃபேமிலி கொடுக்க முடியுமா இல்ல எல்லா ஃபேமிலி கொடுக்க முடியுமா? தட் இஸ் மை டவுட். ஒரு ஃபேமிலி கொடுக்க முடியுமா? ஐ கேன் கிவ் ஃபார் எவ்ரி ஃபேமிலி. இவ்வளவு பெரிய லேண்ட்ல ஒரே வீடா கட்டுறேன். whether this house can be lived in with by one family or no more family. One family, கரெக்டா? ஒரு ஃபேமிலியால தான் இந்த வீட்டுல இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே வேற வேற ஃபேமிலிஸ், எவரிவன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். அப்போ இந்த ஹவுஸ்ல ஒரு ஃபேமிலி தான் இருக்க முடியும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலியில 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு இவ்வளவு ஒரு வீடே தேவையில்லை. இவ்வளவு பெரிய வீடே தேவை கிடையாது. இவ்வளவு பெரிய வீடே உங்களுக்கு தேவை கிடையாது அந்த 4 பேருக்கு. இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க? இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். how will you solve this problem? ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல ஒரே வீடா கட்டினா என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபேமிலி தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளவு பெரிய வீடு தேவை கிடையாது. அப்போ எல்லா ஃபேமிலி ஸ்டே பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனிஒன்? எல்லா 10 ஃபேமிலி 10 டிஃபரன்ஸ் ஃபேமிலி ஸ்டே பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த லேண்ட்ல என்ன மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? வாட் டு யூ டு? எனிஒன்? வாட் யூ கேன் டு? What we can do? Building a separate house for each family. Okay, what about this? Multi-floors. Yeah, flat. Multi-floors. இல்ல separate house. Construct பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய flat. மொத்தமா ஒரு பெரிய flat. அதுல என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாமா? ஒரு ஃபேமிலிக்கு 3 ரூம் வேணும்னா அதுல ஒரு சின்ன ரூம் 3 ரூம் வச்சு ஒரு வீடு கொடுத்துடலாம். இன்னொரு ஃபேமிலிக்கு 4 ரூம் வேணும்னா 4 ரூம் வச்சு கொடுத்துக்கலாம். இன்னொரு ஃபேமிலிக்கு 2 ரூம் வேணும்னா 2 ரூமுக்கான வீடு மாதிரி கொடுத்துடலாம். இன்னொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய வீடுனா பெரிய வீடு கொடுத்துடலாம். இது மாதிரி நான் பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்கலாமா? எந்தெந்த வீடுக்கு எவ்வளவு வேணுமோ பிரிச்சு கட்டிடலாமா? பிளாட்டா கட்டணும்னா பிரிச்சு கட்டி கொடுத்துடலாமா? ஐ ரைட் ஆர் மல்டி ஃப்ளோர் பிளாட்ஸ் எந்தெந்த ஃபேமிலிக்கு என்னென்னமோ நான் பிரிச்சு கொடுத்துடலாமா? ஓகே, இதே தான் ஏடபிள்யூஎஸும் பண்றாங்க. அஷூரும் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே பிசிக்கல் சர்வர்ஸ். அவங்க கிட்ட இருக்கிறதுலாம் பிசிக்கல் சர்வர். தட்ஸ் கால்ட் பேர் மெட்டல். டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேர் மெட்டல் பிசிக்கல் சர்வர் ஆர் கால்ட் as பேர் மெட்டல். ஓகே, பிசிக்கல் சர்வர் இல்ல பேர் மெட்டல் சொல்லுவாங்க. பேர் மெட்டல் இல்ல, உங்க லேப்டாப் வந்து பேர் மெட்டல் தான். ஏன்னா அது மெட்டல்ல இருக்கும். பிசிக்கல் சர்வரும் பேர் மெட்டல் தான். ஓகே குட். இப்போ what I'm coming to say is நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கிளவுட் யூஸ் பண்ண போறாரு. லெட்ஸ் கன்சிடர் AWS கிளவுடோட சர்வர். AWS கிளவுட் கிளவுட் சர்வர். ஓகே, இது வந்து AWS ஓட கிளவுட் சர்வர். இப்போ ஒருத்தருக்கு ரெக்வயர்மெண்ட் என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும், ஒரு ஆப், ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒரு ஆப் ரன் பண்ணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இ-காம் சைட். ஓகே, இ-காம் சைட் ரன் பண்ணும். சரி, இந்த ஆப் இந்த சர்வரோட கெப்பாசிட்டி சொல்றேன்.
இந்த சர்வரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஓகே 192 GB மெமரி ரேம், 96 CPU, 25 GB ஆர் 5 TB ஹார்ட் டிஸ்க். இதான் அதோட கெப்பாசிட்டி. இந்த சர்வரோட கெப்பாசிட்டி வந்து 192 GB RAM. எவ்வளோ பாருங்க, 96 CPU, 96 கோர் CPU, 5 TB. இப்போ இந்த ஆப் ரன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 10 CPU போதும். ஓகே, எனக்கு 10 CPU போதும். ரேம் வந்து ஒரு 30 GB ரேம் போதும். மெமரி வந்து ஒரு 50 GB போதும். ஸ்பேஸ், மெமரி கிடையாது, ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதோட ரெக்கமெண்ட். இப்ப சொல்லுங்க, இந்த கஸ்டமருக்கு இந்த சர்வர்ல என்டையர் சர்வர் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண கொடுத்தோம்னா ரிமைனிங் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகாதா? இந்த மொத்த சர்வரையும் இகாம் ஆப் ரன் பண்ண கொடுக்குறேன். ஆனா இந்த இகாம் ரன் பண்ண இவ்வளோ ரிசோர்ஸ் போதும், 10 CPU, 30 GB RAM, 50 GB போதும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் கெப்பாசிட்டி வேஸ்ட் ஆகாது? ரிமைனிங் ரிசோர்ஸ்னா ரிமைனிங் RAM, CPU, ஹார்ட் டிஸ்க், இந்த கெப்பாசிட்டி வேஸ்ட் ஆகாதா? எனிவன் வேஸ்ட் ஆகாதா? இந்த மொத்த சர்வரையும் இந்த இகாம் ஆப் ரன் பண்ண இந்த கஸ்டமர் கொடுத்தேன், இந்த என்டையர் சர்வர் கொடுத்துட்றேன், இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண. இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண இவ்வளவு தேவையே கிடையாது. ரிமைனிங் வேஸ்ட் ஆகும். how many of them agree it will be wasted? இப்போ நம்ம லேண்டுக்கு பார்த்தோம்ல, அது மாதிரி தான். அவ்வளோ பெரிய வீடு கட்டி ஒருத்தர் கொடுத்தா வேஸ்ட் ஆயிரும். அவங்க அவ்வளோ யூசேஜே கிடையாது, அவ்வளோ வீடு யூசேஜே கிடையாது, கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? எனிவன் ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? அங்க ஃபிளாட் கட்டலாம்னு சொன்னீங்க, ஃபிளாட் கட்டி பிரிச்சு கொடுத்தலாம். இங்க எப்படி சால்வ் பண்ணலாம்? எனிவன், how we can solve this problem? Think about it. Allocate particular memory rooms. Okay, how many of you know virtualization? How many of you know virtualization? virtualization என்ன? ஓகே, இதுக்கு சொல்யூஷன் virtualization என்னன்னா, virtualizationங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எனேபிள் பண்ணிட்டோம். virtualizationனை இந்த சர்வர்ல எனேபிள் பண்ணிட்டோம். virtualizationனை நான் சொல்றேன், virtualizationங்கிறது டெக்னாலஜி. அதை இதுல எனேபிள் பண்ணிட்டோம், இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேம், CPU, ஹார்ட் டிஸ்கை பிரிச்சுக்கலாம். எதுவும் இல்லை, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 10 CPU, 30 GB RAM, 50 GB ஸ்டோரேஜ். அப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட பேர் மெட்டல் இதுதான். என் பேர் மெட்டல் இருந்து பாரோ பண்ண போறேன். எவ்வளவு பாரோ பண்ண போறேன்? 10 CPU, 30 GB ஆஃப் RAM, 50 GB ஆஃப் ஸ்டோரேஜ். இந்த ஸ்பெக் வந்து என்னோட பேர் மெட்டல் இருந்து பாரோ பண்ண போறேன். அப்போ உங்க பேர் மெட்டல் இருந்து பாரோ பண்ணணும் அப்படின்னா வர்ச்சுவலைசேஷன்ங்கிற ஒரு டெக்னாலஜி எனேபிள் இருந்தாதான், நீங்க கான்ஃபிகர் பண்ணாதான் அந்த வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி மூலியமா நீங்க பாரோ பண்ண முடியும். அப்ப பேர் மெட்டல் என்ன எனேபிள் பண்ணும்? வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள் பண்ணணும். நீங்க அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனேபிள் பண்ணி அதுக்கு மேல ஏதோ ஒரு ஹைப்பர்வைசர் என்னன்னா அந்த இதை பிரிச்சு கொடுக்கும். அந்த RAM, CPU, ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை பிரிச்சு கொடுக்கும். லைக் வர்ச்சுவல் பாக்ஸ், VMware நிறைய இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்ல ஒன்றும் இல்லை, வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னா உங்க பேர் மெட்டல் ரிசோர்ஸை பாரோ பண்ணிக்கலாம். எஸ், இட்ஸ் லாஜிக்கல் செப்பரேஷன் பிசிக்கல் சர்வர். நீங்க உங்க பேர் மெட்டல் ரிசோர்ஸை பாரோ பண்ணிக்கலாம். அப்போ அந்த வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி மூலியமா நான் என்ன பண்ணுவேன், 10 CPU, 3 GB RAM, 50 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாரோ பண்ணி ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவேன். ஒரு வர்ச்சுவல் மிஷின், அது பிசிக்கல் மிஷின் கிடையாது, வர்ச்சுவல் மிஷின். தட்ஸ் கால்ட் வர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணுவேன். தட்ஸ் கால்ட் தட் இஸ் கால்டு VM சொல்லுவாங்க, வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, அந்த வர்ச்சுவல் சர்வர் நீங்க சொல்லலாம். கிளியர்? அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து பாரோ பண்ணிப்பேன்.
பாரோ பண்ணி என்ன ஆகும், இவங்க எல்லாருமே இந்த ஸ்பெக்ல தான் அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க. இப்போ இன்னொருத்தருக்கு 5 CPU 10 GB ஆஃப் ரேம் 20 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வேணா அவரும் பாரோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெக்கு அவங்கவுங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பாரோ பண்ணிக்கலாம். இங்க அவைலபிலிட்டி இருக்க வரைக்கும், இது கெப்பாசிட்டி எவ்வளோ அது வரைக்கும் நீங்க அழகா பாரோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ AWS என்ன பண்றாங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய சர்வர்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது நீங்க கேட்பீங்க, எனக்கு இவ்வளவு CPU வேணும், இவ்வளவு ரேம் வேணும் கேட்டீங்கன்னா பிசிக்கல் மிஷின் தர மாட்டாங்க, வர்ச்சுவல் மிஷின் தான் தருவாங்க. என்ன கொடுப்பாங்க, இது மாதிரி அந்த பேர் மெட்டல்ல அந்த பிசிக்கல் சர்வர்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அப்போ அந்த ஒரு சர்வர்ல நிறைய பேர் VM ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு நிறைய பேர் வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குமானா இருக்காது, அது லேட்டரா சொல்றேன் ஏன் இருக்காது. அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு சர்வர்ல ஒரு பேர் மெட்டல்ல எல்லாரோட வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுங்க, எல்லாரோட வர்ச்சுவல் சர்வர் ரன் ஆவீங்க, இதெல்லாம் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா, இருக்காது. அது அவங்க செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, எப்படின்னு நான் சொல்றேன், ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னு சொல்றேன். கிளியர்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு ஏன் வர்ச்சுவல் சர்வர் சொல்றாங்க? கிளியர் மீன்ஸ் கிளியர், புரியல I'll explain with different example. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு, எத்தனை பேருக்கு புரியல? அப்போ நீங்க கிரியேட் பண்றது வர்ச்சுவல் சர்வர், டைரக்டா பிசிக்கல் சர்வர்லாம் தர மாட்டாங்க. உங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. கிளியர்? வாட் அபௌட் திஸ்? ஒன் செகண்ட் சார். சி சிம்பிள். ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா வாட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வித் அனதர் எக்ஸாம்பிள். சி ஈஸியா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்க பேர் மெட்டலா? ஓகே, இது உங்க பேர் மெட்டலா? உங்க பேர் மெட்டல்ல வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஒன்று இருக்கும். அந்த எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ரேம் CPU ஹார்ட் டிஸ்க் இதுகிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கலாம். என்ன பாரோ பண்ணிக்கலாம்? ரேம் CPU பாரோ பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 10 CPU உங்க பேர் மெட்டல் இருந்து 10 CPU பாரோ பண்ணிப்பேன், 30 GB ஆஃப் ரேம் பாரோ பண்ணிப்பேன், 50 GB ஆஃப் ஸ்டோரேஜ் பாரோ பண்ணிப்பேன். பாரோ பண்ணி ஒரு வர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணிப்பேன். இதுல எனக்கு என்ன OS வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஒரு விண்டோஸ் OS வேணும்னா விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இதுக்கு மேல இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவேன். அப்போ இந்த அப்ளிகேஷன் எங்க ரன் ஆகும்? இந்த வர்ச்சுவல் சர்வர்ல ரன் ஆகும். இந்த வர்ச்சுவல் சர்வர்ல ரன் ஆகும். இந்த வர்ச்சுவல் சர்வரோட ஸ்பெக் என்ன? 10 CPU 30 GB ஆஃப் RAM 50 GB ஸ்டோரேஜ். யார்கிட்ட இருந்து பாரோ பண்ணோம்? உங்க பேர் மெட்டல் இருந்து பாரோ. இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 5 CPU. ஓகே, okay 5 CPU, then 5 GB of RAM, for example 5 GB of RAM, 10 GB of hard disk. என்ன பண்ணிக்கலாம்? பாரோ பண்ணிக்கலாம். உங்க பேர் மெட்டல் இருந்து பாரோ பண்ணிக்கலாம். இப்போ 192 GB ரேம்ல 192 GB ரேம்ல 30 GB போயிடுச்சுன்னா எவ்வளோ? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஓகே, எனிவன்? 192 GB ரேம்ல 30 GB போயிடுச்சுன்னா how much you have? 162. am I right? 162 இருக்கும். 96ல 10 CP போயிடுச்சுன்னா இருக்கும் 86 இருக்கும். 5 TBல 50 GB போயிடுச்சுன்னா ரிமைனிங் will have some space. இப்போ இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? 5 CPU கேட்குறீங்க, 5 GB of RAM, 162 minus 5 GB RAM மைனஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்க கெப்பாசிட்டிக்கு இந்த மாதிரி நீங்க பாரோ பண்ணி ஒரு VM கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு வர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வர்ச்சுவல் சர்வர்க்குள்ள யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன். கிளியர்? காட் இட்? புரியுதா? இது மாதிரி நீங்க பாரோ பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துல உங்களுக்கு பேர் மெட்டல்ல கெப்பாசிட்டியே இல்லைன்னா உங்களால கிரியேட் பண்ண முடியாது. பேர் மெட்டல்ல போய் கிரியேட் ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, ஓகே, இப்போ இந்த சர்வர்ல 192 GB RAM, 50 CPU or 96 CPU, 100 GB of hard disk வச்சுக்கோங்க. இப்போ இதை உங்க பேர் மெட்டல் ரிசோர்ஸ், இதை பாரோ பண்ணி மொத்த கெப்பாசிட்டி காலி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் வேற பேர் மெட்டல் வேற பிசிக்கல் சர்வர்லாம் நீங்க VM கிரியேட் பண்ணுவீங்க, AWS கிரியேட் பண்ணுவீங்க. For 5 CPU we can install another OS Mac. See அது based on the உங்களுக்கு எவ்வளவு வேணும். உங்களால Mac வந்து 5 CPU ல ரன் பண்ண முடியும். 5 CPU ல உங்களால Mac ரன் பண்ணா நீங்க borrow பண்ணி ரன் பண்ணிக்கலாம். கிளியர்? புரியுதா? உங்களால Mac 5 CPU ல ரன் ஆகுனா ரன் பண்ணிக்கலாம். ஒருவேளை 5 CPU ல Mac ரன் ஆகுது அப்படின்னா 10 CPU வேணா 10 CPU borrow பண்ணி ரன் பண்ணிக்கலாம். கிளியர்? காட் இட்? ஓகே, காட் இட், புரிஞ்சா? அப்ப எண்ட் ஆஃப் டே இதுல நீங்க பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி AWS பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி AWS பண்ணி வச்சிருக்காங்க. யூ டோன்ட் வரி. ஆல்ரெடி AWS கொடுக்கறதே வர்ச்சுவல் சர்வர்ஸ் தான், பிசிக்கல் சர்வர் கிடையாது. ஏன் வர்ச்சுவல் சர்வர் சொல்றேன், இதான் நடக்குது ரியாலிட்டியில. என்ன நடக்குது, அவங்களோட பேர் மெட்டல ஆல்ரெடி வர்ச்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது VM தான் கொடுப்பாங்க, தர பேர் மெட்டலா கொடுக்க மாட்டாங்க. தட்ஸ் வாட் ஐம் கமிங் டு சே. ஓகே, ஆல்ரெடி ஐ ஹேட் 60 GB RAM in my bare metal. Additionally, I needed 16 GB of RAM, but bare metal does not having space or capacity. Means what to do? அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்பேஸ், உங்க பேர் மெட்டல்ல ஸ்பேஸ் இல்லைன்னா உங்களால VM கிரியேட் பண்ண முடியாது. யூ கான்ட் கிரியேட் VM. 60 GB RAM தான் இருக்கு உங்க பேர் மெட்டல்ல, அந்த 60 GB ஃபுல்லா இருக்குன்னா PM you can't create your VM. Virtual machine create பண்ண முடியாது. Got it? One CPU Windows and another one Mac same servers can be done. Yes, அதான் சொன்னேன், virtualize பண்ணிக்கலாம். ஒரு சர்வர்ல அது நீங்க virtualize பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்வர்ல Mac ரன் பண்ணிக்கலாம், Linux ரன் பண்ணிக்கலாம், Windowsல ரன் பண்ணிக்கலாம். If you want, I'll show you. Virtual box நான் பண்ணி காமிக்கிறேன். I'll be teaching Linux. At the time I'll show you. Linux டீச் பண்ணும்போது எப்படி இது கான்ஃபிகர் பண்ண சொல்லி தரேன். கிளியர்? Any doubts? Now what I'm coming to say is, உங்களுக்கு கொடுக்குற மிஷின் வந்து வர்ச்சுவல் சர்வர், பேர் மெட்டல் கிடையாது. பட் பேர் மெட்டலும் வாங்கிக்கலாம், அது லேட்டரா நான் சொல்றேன். உங்களுக்கு வர்ச்சுவல் சர்வர், சார் எனக்கு வர்ச்சுவல் சர்வர்னா பேர் மெட்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? யாரு? AWS ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேர் மெட்டலும் AWS ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் how that works அப்படின்னு சொல்றேன். பட் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ண போது ஒரு வர்ச்சுவல் சர்வர் தான், AWS ஓட பேர் மெட்டல் கிடையாது. அந்த பேர் மெட்டல் கிரியேட் ஆகிறது ஒரு வர்ச்சுவல் சர்வர். கிளியர்? ஓகே, ஸோ அப்போ ஈஸி டு யூஸ் பண்ணி நீங்க வர்ச்சுவல் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸி டு என்ன சொல்றேன். ஸோ EC2 stands for Elastic Compute Cloud. That is EBS, Elastic Compute Cloud. Elastic Compute Cloud தான் சொல்றேன். கம்ப்யூட்னா எனக்கே தெரியும். கம்ப்யூட்டர்னா அந்த CPU இதுல தான் கம்ப்யூட் சொல்லுவாங்க. அப்போ இங்க வர்ச்சுவல் சர்வர்ஸ் கிரியேட் பண்றாங்கல, இது ஒரு கம்ப்யூட் சர்வீஸ். இங்க வர்ச்சுவல் சர்வர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் பண்றோம், இட்ஸ் கால்ட் வர்ச்சுவல் சர்வீஸ். ஸோ இட்ஸ் கால்ட் கம்ப்யூட். இங்க வர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்றோமா, அந்த வர்ச்சுவல் சர்வர் CPU இருக்கா, CPU நம்ம கம்ப்யூட் தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கம்ப்யூட் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் அப்படின்னா என்னன்னா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லப்பர் பிராண்ட் வந்து எலாஸ்டிசிட்டி இருக்குமா இருக்காது? லப்பர் பேண்ட் வந்து எலாஸ்டிசிட்டி இருக்காது அப்படின்னா என்ன, உங்களுக்கு பெருசா வேணா எழுத்து பெருசா போட்டுக்கலாம், ஸ்மாலா வேணா ஸ்மாலா போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் எலாஸ்டிக்ங்கிறது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு 10 CPU வேணும், நாளைக்கு ஒரு 100 CPU வேணும்னா அதுக்கு இன்க்ரீஸ். இல்ல நாளைக்கு ஒரு 15 CPU இருக்கு, அடுத்த நாள் ஒரு 50 CPU எக்ஸ்ட்ரா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிக்ரீஸ் பண்ணுவோம். 50 CPU இருக்கு, இன்னைக்கு 50 CPU இருக்கு, நாளைக்கு 10 CPU டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் புரிஞ்சா? How many of them clear? Good. Okay. So இதுல இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, இங்க இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, I'll teach you. ஓகே, வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, நார்மலா இன்ஸ்டன்ஸ் காஃபி சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை, நார்மலா இன்ஸ்டன்ட் காஃபி சொல்லுவாங்க. வாட் இஸ் இன்ஸ்டன்ட் காஃபி? வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நீங்க அதை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்க வர்ச்சுவல் சர்வர்ஸை இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்டா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கால்ட் இன்ஸ்டன்ஸ். அஜூர்ல போனீங்கன்னா வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க, இங்க இன்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. இங்கேயே இன்ஸ்டன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே யூ கேன் கிரியேட் த இன்ஸ்டன்ஸ். ஐ ஷோ யூ. ஸோ ஒன்லி கால்ட் இட்ஸ் இன்ஸ்டன்ஸ். லான்ச் இன்ஸ்டன்ஸ். நான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் என்ன, வர்ச்சுவல் சர்வர் தான் இங்க இன்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா
வித்தின் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா லான்ச் ஆயிடும் virtual servers. சரி, இப்போ உங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, உங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, பேர் மெட்டல்ல உங்களுக்கு ஒரு விஎம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். தட்ஸ் ஆல். அவங்களோட பேர் மெட்டல்ல உங்களுக்கு ஒரு விஎம் லான்ச் ஆயிடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். காட் இட்? ஓகே, ஃபைன். ஓகே, லெட்ஸ் கீப் அ நேம். நம்மளோட விஎம், நம்மளோட வர்ச்சுவல் சர்வருக்கு ஒரு நேம் வைக்கலாம். லெட்ஸ் கீப் இட் ஆஸ் மை வெப்சைட் server. You can keep any name. I keep it as my website server. Okay. OS இங்க Amazon machine image சொல்லுவாங்க. நார்மலா OS, Red Hat OS, Ubuntu OS, Mac OS, Windows இது எல்லாமே இங்க வந்து Amazon machine image சொல்லுவாங்க. அந்த OSக்கு இவங்க ஓன் நேம் வச்சிருக்காங்க. It's called Amazon machine image. Amazonோட machine image அப்படின்னு சொல்றாங்க OS எல்லாம். See, we have a lot of OS. Okay, browse பண்ணாலும் நிறைய OS இருக்கும். See, நிறைய OS இருக்கும். Mac OS, Red Hat, SUSE, Ubuntu. We have a lot of OS. So launch instance. Let's keep some name. My web server. Okay. So now வந்து Windows choose பண்ணிக்கிறேன். Upcoming class நம்ம Linux தான் பார்ப்போம். இப்போதைக்கு பிகினர்னால நம்ம Windows பார்க்கலாம். Windows choose பண்ணிக்கிறேன். அப்போ OS நான் என்ன choose பண்ணிக்கிறேன்? I'm choosing the OS called Windows. Instance type. See, நிறைய டைப் இருக்கு. See, நம்ம டைப்பே ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். as architect உங்களுக்கு எல்லா டைப்பும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்மளுக்கு வந்து i5, i3 அது இந்த கோர் டிஃபரெண்ட் ஆகும்ல, அது CPU டிஃபரெண்ட் ஆகும்ல, RAM டிஃபரெண்ட் ஆகும்ல ஒரு இருக்கும். அதே மாதிரி இவங்க நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு நிறைய டைப்ஸ் இல்லையா? இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னா CPU. இப்போ T3 நானோ அப்படின்னா 2 CPU இருக்கும், 0.5 GB மெமரி இருக்கும். T3 மைக்ரோ அப்படின்னா 2 CPU இருக்கும், 1 GB மெமரி தராங்க. T3 ஸ்மால் அப்படின்னா 2 CPU, 2 GB மெமரி. T3 மீடியம் அப்படின்னா 2 CPU, 4 GB மெமரி. T3 லார்ஜ் அப்படின்னா 2 CPU, 8 GB மெமரி. T3 லார்ஜ் அப்படின்னா 4 CPU, 16 GB மெமரி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒரு டைப்புக்கும் 96 CPU. So it's called super computers. 96 CPU, 122 GB மெமரி. எவ்வளவு அதிகம் பாருங்க. ஸோ அந்தந்த இதுக்கு நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு டைப்ஸ்க்கும் ஒரு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரேம் அதிகமாக வேணுமா, அதுக்கு தனி டைப் இருக்கு. CPU அதிகமாக வேணுமா, சி சீரிஸ் இருக்கு. சி சீரிஸ்ல CPU அதிகமாக இருக்கும். கிராஃபிக்ஸ், எங்க கிராஃபிக்ஸ் அதிகமாக வேணும், GPU, மிஷின் லேர்னிங், அதுக்கு தனியாக டைப் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறையதுக்கு நிறைய டைப் வச்சிருப்பாங்க. ஸோ அஸ் ஆர்கிடெக்ட் செப்பரேட்டா நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வந்து ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். கிளியர்? காட் இட்? So how many of them detailedly know about instance types? எனக்கு எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்ஸும் தெரியும். அதோட எல்லா பர்பஸும் எத்தனை பேர் தெரியும்? GPUக்கு எது யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டன்ஸ் ஸ்டோருக்கு எது யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் டிஸ்க்கு எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, SSDக்கு எது யூஸ் பண்ணுவாங்க? யாருக்கு ஐடியா இருக்கா? டாப் டு எண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வித் ஐடியா இருக்கா? I'll teach you in upcoming class as architect. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது ஒரு தியரி கிளாஸ் தான். இன்ஸ்டன்ஸ் டைப்ங்கிறது ஒரு தியரி கிளாஸ். ஆனா as ஆர்கிடெக்டா நீங்க இது தெரிஞ்சுக்கணும். கிளியர்? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட்டாக இருக்கிறதே போய்க்கிறேன். பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கு, T3 மைக்ரோ இருக்கு, அதுவே போய்க்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும், 2 CPU, 1 GB மெமரி. இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வாட் ஐ டூ, 2 CPU, 8 GB மெமரி போய்க்கிறேன். 2 CPU, 8 GB மெமரி போய்க்கிறேன். ஓகே, 2 CPU, 8 GB மெமரி போய்க்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி we have to see a concept called global infrastructure. Okay, global infrastructure ஒரு கான்செப்ட் பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் see that concept. ஓகே, லேட்டரா பார்க்கலாம். லேட்டரா அந்த கான்செப்ட் நான் சொல்லி தரேன். இப்போ ஒன்றும் கிடையாது. கீபேட், உங்களோட இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ற வர்ச்சுவல் சர்வருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ற வர்ச்சுவல் சர்வருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஏன்னா இந்த சர்வர் எங்க இருக்கு, AWS ஓட டேட்டா சென்டர்ல இருக்கு. AWS ஓட டேட்டா சென்டர்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து நான் AWS டேட்டா சென்டர்ல அந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் இருக்கணும்ல. ஏன்னா ஓப்பனா வச்சுட்டா யாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்வரை ஓப்பனா நீங்க வச்சிட்டீங்கன்னா யாரும் ஆக்சஸ் பண்ணி யாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சர்வருக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலா நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணுவோம்,
நார்மலா ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணுவோம், admin 123 ஆர் எது மாதிரி ஒரு கேரக்டரா போடுவோம். இது மாதிரி பாஸ்வேர்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா ஈஸியா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணிடுவாங்க, அந்த பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ஃபா நியூமரிக் இது மாதிரி போட்டால் கூட பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கீ பேர்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த மிஷினுக்கு அந்த வர்ச்சுவல் சர்வருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்கு they are using like key pairs. Key pairsனா என்ன அப்படின்னா, ஓகே I'll teach you. இப்போ இதான் உங்க இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே this is your instance. இப்போ நீங்க கிரியேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ரெண்டு விஷயம் கிரியேட் ஆகும். One is public key and private key. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு கீ வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொரு ப்ரைவேட் கீ. இந்த ரெண்டு கீ ஜெனரேட் ஆகும். இது வந்து என்கிரிப்டட் கீ சொல்லுவாங்க. இது வந்து பிளைன் டெக்ஸ்ட் கிடையாது. ஏன்னா பிளைன் டெக்ஸ்ட்னா நீங்க ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்கிரிப்ஷன் கீ. என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்டா மாற்றுவாங்க. ஐ ஷோ யூ. சி இது பிளைன் டெக்ஸ்ட், நான் அலோன் கொடுக்குறேன். பிளைன் டெக்ஸ்ட் இது என்கிரிப்ட் பண்ணா சி இப்போ அலோன் கொடுக்குறேன். இந்த அலோங்கிறது பிளைன் டெக்ஸ்ட். ஏன்னா இது உங்களுக்கு புரியுது, பிளைனா இருக்கு பிளைன் டெக்ஸ்ட். சி நான் என்கிரிப்ட் பண்றேன். சி இப்போ இது புரியுதா? இது பேர் சைஃபர் டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்ப அந்த அலோவை என்கிரிப்ட் பண்ணிட்டா இது சைஃபர் டெக்ஸ்ட். இது புரியுதா? Can you able to understand? நோ. அப்பனா இந்த வேர்டை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டு என்கிரிப்ஷன் கீ கிரியேட் ஆகும். பப்ளிக் கீ என்கிரிப்டட் ஆகும், பிளைன் டெக்ஸ்ட் ஆகும். பப்ளிக் கீ, பிரைவேட் கீ. இப்போ இந்த கீயை கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் கீ இருக்கு பாத்தீங்களா? பப்ளிக் கீ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கிரியேட்டட் இன் விஎம். அந்த வர்ச்சுவல் சர்வர்ல பப்ளிக் கீ கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த பிரைவேட் கீ வந்து உங்ககிட்ட இருக்கும். யாரெல்லாம் மிஷினை லாகின் பண்ணுமோ, யாரெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணுமோ அவங்கள்ட்ட பிரைவேட் கீ. லைக் வந்து லாக் கீ கான்செப்ட் தான். லாக்கு கீ. இந்த பப்ளிக் கீ வந்து இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கும், இந்த பிரைவேட் கீ உங்க கையில இருக்கும். இந்த கீயை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கீ மேட்ச் ஆயிடுச்சு, பேட்டர்ன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கீ பேட்டர்ன் மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கிளியர்? காட் இட்? ஸோ அப்போ கீ கிரியேட் பண்ணிக்கலாம். கீ ஓகே நம்ம பெம்மே சூஸ் பண்ணிக்கலாம். பிபிக்கு வந்து புட்டிக்கு லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டா ஆர்எஸ்ஏ பெம்மே சூஸ் பண்ணிக்கலாம். சி இந்த கீ வந்து நீங்க ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். இந்த கீயை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இந்த கீயை தேட்டு யாருன்னா வருவாங்க. ஸோ கீப் சேவ் திஸ் கீ. ஏன்னா இந்த கீ இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டா அப்படின்னா அவங்க சென்சிட்டிவ் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீ ஓகே. ஸோ வாட் ஐம் கமிங் டு இஸ் யூ ஹேவ் டு கீப் திஸ் கீ வெரி சேஃப், பிரைவேட் கீ. ஓகே ஸோ அப்போ கீ செட் பண்ணியாச்சு, டைப் செட் பண்ணியாச்சு, ஓஎஸ் செட் பண்ணியாச்சு, நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் எனக்கு 30 GB போதும். இல்லை உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகம் வேணும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்கள் ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். GB3 GB2 நிறைய இருக்குது. இதில் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். EBS வால்யூம் டைப்ஸ்னு தனி கிளாஸ் இருக்கும் வால்யூம்ஸ்க்கு, அப்போ பார்க்கலாம். இவ்வளோதான். ஸோ நேம் கொடுக்கணும், ஓஎஸ் சூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணணும், கீ கிரியேட் பண்ணிக்கணும்.
ஃபைனலாக ஸ்டோரேஜ் 30 GB யூஸ் பண்ணும். கிளியர்? இப்போ கிரியேட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு லான்ச் ஆயின் பாருங்க. See, within few minutes, this instance got launched. See, it is launched. இப்போ இதை கனெக்ட் பண்ணலாமா? See, it is running. ஓகே, கனெக்ட் பண்ணலாமா? எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா RDP வழியா கனெக்ட் பண்ணலாம். இதான் உங்க இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். இது விண்டோஸ் தானே? எஸ். இது ஒரு விண்டோஸ் OS. விண்டோஸ் சர்வர். கரெக்டா? விண்டோஸ் சர்வர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விண்டோஸ் மிஷின்ல இருந்து விண்டோஸ் மிஷின்ல RDP கிளைண்ட்னு ஒன்று இருக்கும். RDP கிளைண்ட் இதுவும் RDP தான். இதுவும் விண்டோஸ், இது விண்டோஸ் இல்ல. RDPன்னு ஒரு நாட் RIP, சாரி, RDP கிளைண்ட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த RDP கிளைண்ட் மூலமா இந்த சர்வரை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த RDP கிளைண்ட் மூலமா சர்வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்ல இப்போ டிஃபால்ட்டா கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட் மூலமா நீங்க உங்க யூசர் நேம், IP அட்ரஸ், பிரைவேட் கீ கொடுத்தீங்கன்னா அந்த மிஷின் குள்ள லாகின் ஆயிடலாம். லாகின் பண்ணலாமா? லெட்ஸ் ஓப்பன் மை விண்டோஸ். Okay, let's connect with RDP. See, search for RDP. RDP. Erika. Can you see this RDP? Okay, you click on this RDP. So நீங்க IP address கொடுக்கணும். ஏன்னா IP address மூலமா தான் அந்த மிஷினை ஐடென்டிஃபை பண்ண முடியும், right? So just give your IP address. Just இந்த மிஷினை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே, இந்த மிஷினோட IP address தான் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் கொடுத்துட்டு RDP கிளைண்ட் கொடுத்துட்டு see இருக்கா IP address. Okay, I copy IP address from here. கீழே பாருங்க IP address. Public IP. Okay. அந்த பப்ளிக் ஐபி இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூசர் நேம் ஆட் பண்ணி கனெக்ட் கொடுங்க. லாஸ்ட் ஃபார் யூசர் நேம். யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். See, it's asked for username. What is the username? Administrator. Password. It's asked for password. So நார்மலா விண்டோஸ் வந்து plain text accept பண்றத cipher text allow பண்ணாது. Linux cipher text allow பண்ணும். But Windows வந்து it will allow only plain text. Okay, password என்ன allow பண்ணும்? Plain text allow பண்ணும். But நம்ம கிட்ட இருக்கிறது cipher text. Can see நம்ம கிட்ட இருக்கிறது private key வந்து cipher text. Okay, இது வந்து ஒரு cipher text. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த cipher text-ஐ okay, இந்த cipher text-ஐ plain text-ஆ கன்வெர்ட் பண்ண போறோம். That means decryption. இந்த cipher text-ஐ we are going to convert into plain text using decryption. எப்படி? இங்கே இருக்கு பாருங்க. Get password. See, decrypt. உங்க private key-ஐ decrypt பண்ணிக்கலாம். Downloads. See, decrypt பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். See, எனக்கு அந்த சர்வரோட பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இப்போ இங்க போட்டா பண்ணா இட் வில் லாகின். தட்ஸ் ஆல். உங்களோட இன்ஸ்டன்ஸ் லாகின் ஆகும். See, it's logging.
Okay, so you log into your Windows machine. Okay, clear? Got it? Okay. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு வர்ச்சுவல் சர்வர். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு வர்ச்சுவல் சர்வர். இந்த வர்ச்சுவல் சர்வரை நான் வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ண போறேன். கன்வெர்ட் இன்டு வெப் சர்வர். ஓகே, வெப் சர்வர் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா இதுல நீங்க வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வர்ச்சுவல் சர்வரை நீங்க வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணணும், வெப்சைட் ஃபைல் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதுல வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி நீங்க எங்கேருந்து வேணா உங்க வெப்சைட்டை இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நார்மலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்றேன். ஓகே, தெர் இஸ் அ கிளைண்ட் கால் கஸ்டமர் கால்டு அனு. ஸோ அனுக்கு அவங்களோட வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணணும். ஓகே, வெப்சைட் வந்து நம்ம ஆன்லைன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் சைட் ஃப்ரீ சிஎஸ்எஸ். சி, ஸோ டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. இதை போய் நான் டெப்ளாய் பண்ண போறேன். ஸோ ஐம் கோயிங் டு டெப்ளாய் திஸ் ஒன். இந்த கோட் வந்து ரியல் டைம்ல டெவலப்பரே ஷேர் பண்ணிடுவாரு. இந்த கோடை நான் டெப்ளாய் பண்ண போறேன் விண்டோஸ்ல. லெட்ஸ் see how to deploy. ஓகே, இட்ஸ் டவுன்லோடட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட் யூ கோயிங் டு டு இஸ் வேர் இஸ் த டயக்ராம். யா, சரி, ஓகே. ஸோ அப்போ அணுங்கிற கிளைண்ட்டுக்கு, ஓகே, ஃபார் அணு கிளைண்ட் ஐ வாண்ட் டு டெப்ளாய் த வெப்சைட். டெப்ளாய்னா சர்வரில் இந்த வெப்சைட்டை செட் பண்ணி தரணும். ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸில் நீங்கள் வெப்சைட் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா யாருன்னா வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவனோட கஸ்டமர்ஸ் வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி தே கேன் ஷாப் த ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. குட். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா நம்ம வெப்சைட் ஃபைல்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வி ஹேவ் டு கான்ஃபிகர் வெப் சர்வர். ஸோ சர்வர் பற்றிலாம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டா அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸுங்கிறது வெப் சர்வராக கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இதில் நம்ம வெப்சைட் டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, ஒன்ஸ் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வெப் சர்வர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிராஃபிக் எல்லாம் இங்கே வர ஸ்டார்ட் ஆயிடும். அணு கஸ்டமருக்கு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடலாம், வந்து வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். கிளியர்? கேன் யூ டூ திஸ்? ஹெல்ப் பண்ணலாமா? ஸோ நம்மள்ட்ட கோட் ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸும் இருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸை வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? சர்வர் மேனேஜர் ஒன்று இருக்கு. சர்வர் மேனேஜர் சர்வர் this is not this not yeah. இந்த ஆடிட்ல பாத்தீங்கன்னா சர்வர் மேனேஜர் ஒன்று இருக்கும். கேன் யூ see சர்வர் மேனேஜர்? ஸோ இந்த சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இந்த சர்வர் மேனேஜர்ல எல்லா சர்வர்ஸும் இருக்கும். டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர் எல்லாமே இருக்கும். ஸோ வெப் சர்வர் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த சர்வர் மேனேஜர். லைக் பிளே ஸ்டோர், பிளே ஸ்டோரில் கூட உங்களுக்கு நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சர்வர் மேனேஜர் நிறைய சர்வர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்து யூ கேன் இன்ஸ்டால் த வெப் சர்வர். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் a minute. ஓகே ஓகே, இது வந்து ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். Still it's loading. Okay, I think it's take more time. Yeah, it's done. இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்துருச்சு அப்படின்னா you can go add roles and feature, web server configure பண்ணிக்கலாம். Next, next, next. So we're going to deploy a website. Project பண்ண போறோம். Static web hosting, சின்ன ப்ராஜெக்ட் தான்.
So it takes time. So அணுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி கோடை டெப்ளாய் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க கஸ்டமர் எல்லாம் ஹாப்பியாக அணுட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. லெட்ஸ் வெயிட் ஃபார் மினிட். It takes time. So it takes more time. What we do is let's try again. Add roles and feature. Next. Now it's came. Next. So once நம்ம இதில் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா just go to file manager. So inside your file manager, you can see this PC, local disk. So இதில் வந்து you can see inetpub. இதில் rootனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா rootனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர் தான் உள்ள அனுட வெப்சைட் ஃபைல்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா I can start accessing the Anu's website. See, it's came. So இதில் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கும். டேட்டாபேஸ் சர்வர்லேருந்து ஃபேக்ஸ் சர்வர்லேருந்து டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். We have to choose web server. Add feature, that's all. Web server choose பண்ணி add feature கொடுப்போம். Next install. That's all. So இப்போ இது இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ரூட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் பாருங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்கள் வெப்சைட் ஃபைல்ஸ் டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா everyone can access your website. Clear? So you can see the நம்ம டவுன்லோட் பண்ண வெப்சைட் ஃபைல்ஸ் இங்கே தான் இருக்கும். ஃபைல் மேனேஜரை போயிட்டு டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா so we have website files. Nice website files. See, we got root. Root குள்ள பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா சில வெப்சைட் இருக்கும். ரூட் வந்துருச்சா இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டா வெப்சைட்ஸ் இருக்கு. இட்ஸ் கால்ட் டிஃபால்ட் வெப்சைட். So still it's installing. சரி நம்ம அதுக்குள்ள அந்த வெப்சைட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிடலாம். லெட்ஸ் ஓப்பன் Edge. See, we'll download this file. Okay, let's unzip this one. Extract. Okay, so இதுக்குள்ள வெப்சைட் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம
நம்மளோட சர்வர்க்குள்ள டெப்ளாய் பண்ணணும். நம்ம சர்வர் இங்கே இருக்கு பாருங்க. சி இங்கே இருக்கு சர்வர், இங்கே டெப்ளாய் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டா we have a site here. ஓகே, அவுட்புட் பார்க்கலாமா? பை டிஃபால்ட் அங்கே சைட் இருக்கு, அதில் அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் go to your AWS account. ஸோ இதுக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். அந்த பப்ளிக் ஐபி மூலியமா அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிடலாம். இப்போ வெதர் இஃப் ஐ வாண்ட் டு விசிட் யுவர் ஹவுஸ், யூ வில் பி கிவிங் யுவர் அட்ரஸ், ஹோம் அட்ரஸ். அதே மாதிரி இந்த சர்வரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினா ஐ கேன் see the output. டிஃபால்ட் சைட்டோட அவுட்புட் பார்க்கலாம். பட் இப்போ உங்களுக்கு வராது. வை? பிகாஸ் ஒரு ப்ரோட்டோகால் டிசேபிள் ஆயிருக்கும். ஒரு ப்ரோட்டோகால் டிசேபிள் ஆயிருக்கும். என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா HTTP ப்ரோட்டோகால். ஓகே, நார்மலா நம்ம வந்து இந்த சர்வரை இந்த இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணும்போது எந்த ப்ரோட்டோகால் வழியா லாகின் பண்ணோம்? RDP ப்ரோட்டோகால். அப்போ RDP ப்ரோட்டோகால் வழியா, ஓகே, RDP ப்ரோட்டோகால் வழியா நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா மிஷின்குள்ள போய் என்ன வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இதே யார் உங்க வெப்சைட் ஃபைல்ஸ், அன்னோட வெப்சைட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவா? கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? வெப்சைட் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து RDP வழியா சென்ட் பண்ண முடியுமா? கஸ்டமரை RDP வழியா சென்ட் பண்ண முடியுமா? பிரைவேட் கீ கொடுத்து RDPல வந்து வெப்சைட் ஆக்சஸ் பண்ண சொல்ல முடியுமா? நோ. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து உள்ள சர்க்கிள் வந்து எதனா மாடிஃபை பண்ண முடியும், எதனா டெலீட் பண்ணலாம். ரைட் ரைட்டா? சர்வர்க்குள்ள வந்து எதனா மாடிஃபை பண்ணலாம், எதனா டெலீட் பண்ணலாம். ஸோ வெப்சைட் ஃபைல்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்கு வில் பி சென்டிங் them through HTTP ப்ரோட்டோகால். HTTPன்னு ஒரு ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் வழியா நம்ம அவங்கள சென்ட் பண்ணோம் அப்படின்னா வெப்சைட் ஃபைல்ஸ் மட்டும் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், வேற எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கஸ்டமர் வெப்சைட் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு HTTP ப்ரோட்டோகால் வழியா அனுப்பணும். RDP வழியா அனுப்பிச்சிங்க அப்படின்னா உள்ள லாகின் பண்ணி என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அப்போ HTTP ப்ரோட்டோகால் இதுல டிசேபிள் இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணணும். எங்க போய் எனேபிள் பண்ணோம்? செக்யூரிட்டியில போயிட்டு, ஓகே, கோ டு செக்யூரிட்டி குரூப்ஸ். அப்போ நான் வர்ச்சுவல் ஃபயர்வால் சொல்லுவாங்க. இந்த வர்ச்சுவல் ஃபயர்வால போயிட்டு ஜஸ்ட் கோ டு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்ல நான் சொல்லி தரேன். இன்பவுண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் ஆட் ரூல் கொடுத்து HTTP போட்டு க்ளோஸ்ல இருக்கும். அதனால தான் நமக்கு வரல. ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம டிராஃபிக் வந்து HTTP போர்ட் வழியா நம்ம சர்வருக்கு ரீச் ஆகும். சேவ் ரூல்ஸ். ஓகே, நான் ரெஃப்ரெஷ். now we can see the output. இது வந்து டிஃபால்ட் பேஜ். நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு, ஓகே, லெட்ஸ் காப்பி திஸ் ஒன். காப்பி பண்ணிட்டு நம்ம டெப்ளை பண்ணலாமா? எதில் போய் டெப்ளை பண்ணலாம்? இந்த டிஃபால்ட் சைட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ரிமூவ் இஸ் டிஃபால்ட் சைட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. See, we deployed the Anu website. Everyone can check. You can check. We have deployed the Anu website. யாருன்னா வந்து அந்த HTTP ப்ரோட்டோகால் வழியா Anu website ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Clear? Any doubts? Okay, everyone can see the output. Everyone can see the output, yes. So everyone can do this project. Static web hosting. It's called static web hosting in Windows. ஓகே, என்னோட டீம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அனுப்புவாங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் 1 என்னன்னா, இதை நீங்க அப்படியே டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், ஸ்டெப் 4 சொல்லிட்டு நீங்க ஸ்டெப் 1 போட்டு அதுக்கு கீழே ஸ்கிரீன்ஷாட். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 ஒரு VM கிரியேட் பண்ணோம். ஸ்டெப் 2 VM கனெக்ட் பண்ணோம். ஸ்டெப் 3 அந்த வெப் சர்வருக்குள்ள போயிட்டு சர்வர் மேனேஜர் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஸ்டெப் 4 அந்த ரூட்டுக்குள்ள போயிட்டு டெப்ளாய் பண்ணோம். இப்படி அவுட்புட் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பை ரெஃபரிங் தட் யூ கேன் டூ தட்.
ஓகே, பிளாக் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிளாக் ரெஃபரன்ஸ் வச்சு மை டீம் வில் சென்ட் த டாக்குமெண்டேஷன், சாம்பிள் டாக்குமெண்டேஷன் அனுப்புவாங்க. அதை பண்ணி எவ்ரி ஒன் வாண்ட் டு போஸ்ட் இன் லிங்க்டின். டாஸ்க் 1 இதான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க டெய்லி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணா உங்களுக்கு கெட் லாட் ஆஃப் connections and you can get the referrals from that. Okay, my team will send the documentation too. Okay, அது மோஸ்டா பார்க்க இப்படிதான் இருக்கும். I'll show you. நான் வேணா இப்ப சிங்க் பண்றேன். See, this is a step. இது மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்க எழுதணும். You have to write a documentation. Step 1, step 2, step 3, step 4. மாதிரி டாக்குமெண்டேஷன் நீங்க எழுதி இதை பிளாகா போஸ்ட் பண்ணலாம். I'll share this one. Sorry, ஒரு டாக்குமெண்டா லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம். எப்படி லிங்க்டின்ல இந்த டாக்குமெண்டா போஸ்ட் பண்றேன், டுமாரோ மை டீம் வில் கைட் யூ. இல்ல டாக்குமெண்ட், சி இந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணணும். யூ ஹேவ் டு டு தட். கிளியர்? ரெஃபரன்ஸ்க்கு என் டீம் உங்களுக்கு அனுப்புவாங்க எப்படி டாக்குமெண்ட் இருக்கும். சி எதுவும் இல்லை, இதுல இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல அழகா பண்ணி அதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாஸ்க் 1ன்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல போட போறீங்க. இது மாதிரி டெய்லி நம்ம டாஸ்க் பண்ண போறோம். கண்டினியூஸா டெய்லி லேர்ன் பண்ண போறீங்க. கிளியர்? டெய்லி கண்டினியூஸா we are going to learn. Can everyone can learn டெய்லி நம்ம லேர்ன் பண்ணி டாஸ்க் போடலாமா? டுமாரோ உங்களுக்கு டாஸ்க் இருக்கும், டாஸ்க் 2. Can everyone can do this one for 12 days கண்டினியூஸா டாஸ்க் போடலாமா? Yeah, my team will send the recording. My team will send the recording, don't worry. See, இதுலயே கூட ரெக்கார்டிங் இருக்கு. See, இதுலயே கூட ரெக்கார்டிங் இருக்கு பாருங்க. இந்த லிங்க்ல இது ரெக்கார்டிங் இருக்கு. இது எப்படி டெப்ளாய் பண்ண சொல்லிட்டு இதுலயே ரெக்கார்டிங் இருக்கு பாருங்க. You can watch this video, that's all. இந்த வீடியோ கூட நீங்க வாட்ச் பண்ணலாம். Clear? Got it? Okay. So today task 1, everyone complete by tomorrow. நாளைக்கு எல்லாரும் லிங்க்டின்ல போட போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்தோனே ஃபர்ஸ்ட் 10 minutes everyone going to post in LinkedIn. ஃபர்ஸ்ட் 10 minutes இதான் ஒர்க். இந்த டாக்குமெண்ட்டை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க லிங்க்டின்ல கனெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாதான் you can get the job referrals and you can switch to DevOps or cloud. Clear? Okay. Any doubts you can ask me, friends. Any doubts? I know. See, team, can you share the WhatsApp group link? Once again, I'll inform my team. Share the WhatsApp group link. Just wait a minute. Wait a minute, friends. My team will share you the community link. Just everyone wait a minute. See, done. My team have posted that. So we have to post LinkedIn on tomorrow's session or it should be complete time. And tomorrow you have to post. என்னென்ன டாக்ஸ் மை டீம் வில் கிவ் த கண்டென்ட். நீங்க டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க, டாக்குமெண்டேஷன் மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க, பிஓசி ரெடி பண்ணிட்டு வாங்க. என் டீம் டாக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி இந்த போஸ்ட் போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. டோன்ட் வரி, மை டீம் வில் டீச். காட் இட்? கிளியர்? ஜஸ்ட் மேக் த டாக்குமெண்ட் பை டுமாரோ. சி, டெய்லி நம்ம போட போறோம், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 to 20 minutes ஆகும், டக்குன்னு பண்ணிடலாம். சாட் ஜிபிடி இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு. ஒரு வாட்டி நீங்க டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிருங்க. Everyone can do. If everyone can do, just give thumbs up. Thumbs up கொடுங்க. If everyone can do the documentation. See, உங்களுக்காக நீங்க பண்றீங்க, அப்பதான் டெய்லி நீங்க கண்டினியூஸா லேர்ன் பண்ணாதான் you can switch over the job. இல்லனா it's very difficult for you. Okay, sir, I want to talk to you in privately. Is it possible? Yes, you can talk to me. You can contact to this number. You can contact to this number. Okay, so you are doing for you.
உங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணணும். உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு, அந்த பிளாக்லயே வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இல்லைன்னா நீங்க நைட்டே கூட ரெக்கார்டிங் டீம் அப்லோட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் த டாக்குமெண்டேஷன். சாம்பிள் டாக்குமெண்டேஷன் நான் இப்போ உங்களுக்கு குரூப்ல அனுப்ப சொல்றேன். குரூப் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்ரிடே we are going to learn and put a task கண்டினியூஸா கன்சிஸ்டன்ஸா நம்ம பண்ண போறோம். upcoming 12 days we are going to do a lot of things, so just do this one. Okay, any doubts you can ask me. Okay, thank you friends, take care, thank you. Sir, can you guide me for switch my role? Sir, yes, I can guide you. Okay, நான் அதெல்லாமே சொல்றேன், எப்படி ஜாப் switch role பண்றது எல்லாமே I'll teach you. Okay, or you contact me personally. My team will schedule a meeting, one-to-one meeting என் team schedule பண்ணுவாங்க. I'll help you to switch over the job. Actually 100 days session is not free. Okay, உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் தான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா you can join that 100 days training. Okay, உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் பிடிச்சிருந்துச்சுன்னா you can join this 100 days training. Okay, first of all just attend that foundation training, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Then you can, if you interested, you can join that. Okay. Okay, everything my team will explain. Okay, just உங்களுக்கு வேணும்னா இப்போ நான் கொடுக்குறேன். பட் ஜஸ்ட் அட்டெண்ட் த ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஷேரிங் அபவுட் தட் 100 days ட்ரைனிங் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்டா இந்த ட்ரைனிங் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இதை அட்டென்ட் பண்ண முடிஞ்சாதான் நீங்க அதுவே அட்டென்ட் பண்ண முடியும். அதுவே கான்ஸ்டன்ட் 100 days ட்ரைனிங், இட்ஸ் நாட் ஈஸி டு அட்டென்ட். ஸோ இது எப்படி 100 days நீங்க டெய்லி லேர்ன் பண்ணலாம்னு பாருங்க. தென் யூ கேன் ஜாயின் திஸ் ட்ரைனிங். ஸோ இது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 8,000 ஃபீஸ் வந்து யூ கேன் பே இன் இன்ஸ்டால்மெண்ட். டோட்டல் ஃபீஸ் 8,000. You can pay in installment. இதே மாதிரி தான் டீச்சிங்ஸ் இருக்கும். I'll be teaching you and you can pay in installment like 4,000 pay பண்ணிக்கலாம். First 4,000 pay பண்ணி join பண்ணிக்கலாம். Remaining next month you can pay it. And also what you can do is you'll be getting recordings. இதுக்குமே recordings உங்களுக்கு இருக்கும். இதுக்குமே உங்களுக்கு recordings எல்லாமே இருக்கும். டெய்லி ரெக்கார்டிங்ஸ் இப்போ எப்படி ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ டெய்லி ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், லைஃப் டைம் ரெக்கார்டிங்ஸ். இதே மாதிரி கிளாஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. So I'll be explaining this one. இது full and full DevOps, cloud and DevOps, architect level, DevOps associate level, you'll be learning everything. So I'll teach you. First you attend this all this training, you can do this. Okay, sir, I'm from Sri Lanka, how I can pay? You just contact my team. என் team number கொடுக்குறேன், contact பண்ணுங்க, they'll help you. Okay. You can contact my team. Just call my team will contact. Okay. Okay, I'll share this link. Okay, so those who from Sri Lanka, you can contact to this number. WhatsApp call பண்ணுங்க. Just call in WhatsApp. My team will connect you. Okay, if you want to do WhatsApp call, you can call. My team will connect you. Or you can call through this number. Okay. Okay, I'll share my WhatsApp number. Okay, you can also contact to this WhatsApp number. Okay, or you can call to this company number. Okay. Okay, friends, thank you. Thank you, friends. Any doubts? Okay, take care. Let's see on tomorrow's class. Everyone complete the task 1. Thank you.